மகர ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் என்று பார்க்கும்போது, ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எதுலேயுமே போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எதில் போராடணும்னா தொழிலில் போராடுவாங்க, உழைப்பில் மற்றவங்கள்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு போராடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல ஒரு தொழிலில் ஒரு அக்கறை உள்ள ராசியாக தான் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. உங்கள் ராசி அதிபதியோட கூட சனிமான் 3ல் போயிருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, அதாவது ராசி அதிபதி 3 இல்லைங்க, ராசி அதிபதி 3 2ல் ராகுங்க. அப்போ எதுலேயோ ஒரு பண வரவு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. பண வரவும் நல்லா இருக்குதுங்க. முயற்சிக்கு வெற்றி உண்டுங்க. சனிவான் முயற்சி சார்ந்திருந்து உங்களோட பாக்கியத்தை பார்க்குறாருங்க. பாக்கியத்தை பார்ப்பது அனுகூலங்க. அதே மாதிரி தொழில்ஸ்தான அதிபதி போய் விரயத்துக்கு போயிட்டாருங்க. புதுசாக எதுவும் தொழிலில் போட்டு முதலீடு செய்ய வேண்டாம். மகர ராசிங்க பணத்தை போட்டு முதலீடு செஞ்சாங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு விரயத்தை கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி 3க்கு போயிட்டாருங்க. அதே மாதிரி தொழில்ஸ்தான அதிபதி வரக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. அப்போ அந்த அதிபதி போய் விரயத்தில் இருக்காருங்க. 6ஓட சேர்க்கப்பட்டிருக்காரு. அஷ்டமாதிபதி சூரியனோட சேர்க்கப்பட்டிருக்காரு. பாதகாதிபதியோட சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்போ 6 கூடையனோட சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்போ இதெல்லாம் நல்லது இல்லைங்க. அப்போ புதுசாக ஏதாச்சும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் எதுவும் முதலீடு பண்ண மாட்டாங்க. முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரயத்தை கொடுத்துருங்க. இது ஏன் சொல்கிறேன்னா கிரக அனுகூலமான இல்லை தன்மை இல்லாதனால சொல்கிறேன். நீங்கள் வேலையில் உத்தியோகம் என்று பார்க்கும்போது அது 6ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் உத்தியோகத்தின் மூலிமா ஒரு வேலையில் நல்லா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வேலையில் ஒரு போராட்டம் இருக்குங்க. வேலையினால ஒரு வெளியூர் மாற்றத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரங்க ஏதாவது ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு தூக்கி போடுவாங்க, வேற ஊருக்கு தூக்கி போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக போயிருங்க. ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பேப்பர் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்கள் மேலே திணிச்சிருவாங்க. அதனால் வெளியூரில் ஏதாவது தூக்கி போடுவாங்க. இடமாற்றம் உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இடமாற்றமும் மனமாற்றமும் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு தன்மை மகர ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களோட நிதானத்தை கடைபிடிச்சு நிதானமாக எதுலேயும் ஒரு சிந்திச்சு செயலாற்றினீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை அளிக்குங்க. இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் போய் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இதை மாட்டிக்கிட்டு கடைசியில் என்ன இப்படியே போச்சு அப்படியே போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதுங்க. ஏன்னா 2ல் ராகு இருக்குது, 8ல் கேது இருக்குது. இப்போ அது 12ஆம் இடத்துல 4 கிரகம் இருப்பது சிறப்பு இல்லை. அப்போ நம்மளோட புத்தியை விரயமாகுதுன்னு சொல்லுது. நம்மளோட அறிவு ஆற்றல் எல்லாமே விரயமாகுது. எல்லாமே நமக்கு எதுவுமே பயன் தரல அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சிந்திச்சு செயல்பட்டு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சிந்திச்சு செயல்படுத்தினா உங்களோட வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நல்லதுங்க.